பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கிமு 650 யோயாக்கீம் ராஜாவின் மீது நேபுகாத் நேச்சார் ஜெயத்தை பெற்றான். அது ஆண்டவராகிய தேவன் கொடுத்தது. அது பாபிலோனிய ஏகாதிபதி அந்த தேவாலயத்திலிருந்து பாத்திரங்களையும் சில ராஜகுமாரர்களையும் கொண்டு சென்றான். 7 வருடங்களுக்கு முன்னதாகவே நினிவே அழிந்த காலத்திலிருந்து பாபிலோனின் சாம்ராஜ்யம் மிக வேகமாய் வளரத் தொடங்கியது. ஆயினும் அவர்களது அரசாங்கத்தை நடத்த போதுமான கல்விமான்கள் அவர்களுக்குள் இல்லாதிருந்தார்கள். எனவே நல்ல அழகும் ஆரோக்கியமும் அறிவும் உடைய வாலிபர்களை பாபிலோனுக்கு கொண்டு சென்று கல்தேயருடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ராஜா அரண்மனையின் சேவைக்கு அவர்களை பயன்படுத்த நேபுகாத் நேச்சார் ராஜா அங்கே திட்டமிட்டார். அத்தகையோரிலே தானியேலும் அவனது 3 நண்பர்களும் அடங்குவார்கள். தானியேலும் அவரது நண்பர்களும் ராஜ சேவைக்குள் பிரவேசிக்க அவர்கள் அந்நாட்டு குடிமக்களாக வேண்டியது அவசியமாக இருந்தது. எனவே அவர்களுக்கு பாபிலோனின் பெயர்கள் கொடுக்கப்பட்டது. தானியேல் தேவன் என் நியாயாதிபதி என்ற அர்த்தம் கொண்ட தானியேலுடைய பெயர் பெல்தேசாத்சார், அதாவது பாபிலோனிய தெய்வங்களின் தலைவன் என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்கே அனனியா என்று சொன்னாலே கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவனுக்கு சாத்ராக், அதாவது சந்திர தேவனாகிய அக்குவின் ஊழியன் என்று பெயர் மாற்றப்பட்டது. மீஷாவேல் என்று சொன்னாலே தேவனுக்கு நிகர் யார் என்று மேஷாக் என்று மாற்றப்பட்டது. மேஷாக் என்றால் ராஜகுமாரின் நிழல் என்று பொருள்படும். அசரியா என்று சொன்னாலே கர்த்தர் உதவி செய்கிறார் என்று அர்த்தமாம். அவருக்கு எப்படி மாற்றப்பட்டது என்று சொன்னால் ஆபேத் நெகோ, அதாவது ஞானத்தின் தேவனாகிய விடிவெள்ளி நட்சத்திரம் நேகாவின் ஊழியன் என்று சொல்லி மாற்றப்பட்டது. இப்பொழுது அவர்கள் பாபிலோனிய குடிமக்கள் ஆகிவிட்டதால் அரசாங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த புதிய பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தாலும் யூத மனிதர்கள் ஒரே மெய் தேவனுக்கே உண்மையாயிருக்கும்படி தீர்மானித்தார்கள். தானியேல் பெல்தெசார் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டாலும் தானியேலுடைய பெயரையே கடைசி வரைக்கும் அது வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்துக்கும் தானியேல் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் தான் இந்த காரியங்களையும் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோனின் ஒழுக்க முறைகள் புறஜாதியாரின் முறைகளாக இருந்தன. தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் தேவனது நியாயத்திற்கும் நீதியின் கொள்கைகளுக்கும் முரணாக காணப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரமும் திராட்சை ரசமும் ராஜா நேபுகாத் நேச்சாருக்கு பரிமாறப்பட்டது. அதே ஆகாரமும் திராட்சை ரசமும் இவர்களுக்கும் பரிமாறப்பட்டது. அத்தகைய உணவை உண்பது தேவனுடைய நியமங்களுக்கு அது விரோதமாய் இருப்பதினால் தானியேல் அதற்கு உடன்படவில்லை. தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்ற ஆரம்பத்திலேயே தானியேல் தீர்மானம் எடுத்திருந்தார். மரணத்தை சந்திக்க நேர்ந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை தளர்த்தி மற்றவர்களோடு ஒத்துப்போகக்கூடாத ஒரு வைராக்கியம் தானியேலுக்குள்ளாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சோதனைகளை சந்தித்தாலும் தேவனுக்காய் உறுதியாக நிற்க வேண்டும் என்ற அந்த தீர்மானம் தானியேலுக்கு மாத்திரமல்ல, இதை தியானிக்கிற நமக்கும் கூட அந்த தீர்மானம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேலும் நண்பர்களும் ராஜாவின் விசேஷ கவனத்தில் இருந்தார்கள். தானியேலுடைய வேண்டுகோளுக்கு ராஜா செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அங்கே தானியேலுக்கு 10 நாள் வரைக்கும் சோதிக்கும்படியாக செய்தார். அந்த வாலிபர்களுக்கெல்லாம் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியலும் சாமர்த்தியத்திலும் ஒரு ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தேவ ஞானம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை விசாரித்தானோ அந்த சகல சாஸ்திரிகளிலும் எல்லாம் அங்கே இருக்கிறதான எல்லா ஜனங்களிலும் 10 மடங்கு சமர்த்தராக இந்த வாலிபர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே தானியேலை அங்கே அந்த தேசத்திலே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டிருந்தார்.
2வது அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதனால் அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலந்து சொப்பனங்களை குறித்து விளக்கம் அளிக்கும்படியாக அநேகம் பேரை தேடிக்கொண்டிருந்தார். அங்கு சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தேயர்கள் ஆகியெல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கு அதை விளக்க சொல்லக்கூடாததாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ராஜா சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அதை கொன்று விடுவதாக அங்கே ராஜா எச்சரிப்பு கொடுத்திருந்தார். கர்த்தர் ஆனால் யாருமே அங்கே அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் தானியேலை குறித்து அறிவிக்கப்பட்டது. தானியேலை கொடுத்து விசாரித்த அங்கே நேபுகாத்நேச்சார் அர்த்தத்தை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே பொற்சிலையை படிந்து கொள்ளும்படியாக அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிர்பந்திக்கப்பட்ட போது தேவனை தவிர எதையும் தொழுது கொள்ள மாட்டோம் என்று சொல்லி உன்னதனாக உறுதியாக இருந்தபடியால் அங்கே ஒருவேளை அவர்களை எரிகிற சூழலில் தூக்கி போட்டாலும் அங்கே தேவகுமாரன் அங்கே தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதான தூதன் கடந்து வந்து விடுவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய காரியங்கள் உண்மையாய் உறுதியாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வார். நம்ம உறுதியை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.